இந்த சுவாமி மலையில உள்ள சுவாமிநாத சுவாமியை பார்த்து அருணகிரிநாதர் பாடுற பல திருப்புகள் பாடியிருக்கார். அதுல 2 திருப்புகள், பார்குழலை செருகி அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு திருப்புகள், கோமள வெற்பை அப்படின்னு ஆரம்பிச்சு இன்னொரு திருப்புகள். இந்த 2 திருப்புகளையும் எப்படி முடிக்கிறார்? ஏரகம், திருவேரகம்னு சுவாமி மலைக்கு பேரு. ஏரக வெற்பெனும் அற்புதமிக்க சுவாமி மலைப்பதி நிற்கும் ராஜத லக்ஷண லக்ஷ்மி பெற்றருள் பெருமாளே, லக்ஷ்மி பெற்றருள் தம்பிரானேன்னு முடிக்கிறார். என்ன லக்ஷ்மியோட பிள்ளைன்னு சுவாமிநாத சுவாமி பத்தி ஏன் சொல்லணும்? அருணகிரிநாதர் வேற ஒண்ணும் இல்ல, இதே சுவாமிநாதன் தான் பின்னால 1894 வருஷம் விழுப்புரத்துல மகாலட்சுமியோட பிள்ளையா பிறக்க போறார் அப்படிங்கறதுக்கு கட்டியம் கூறுறாப்புல அருணகிரிநாதர் நமக்கு குறிப்பால உணர்த்துறார். எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஓப்பனா சொன்னா சுவாரஸ்யப்படாது, அப்படி இளமரவு காமரவா சொன்னாதான் இருக்கும். இப்படி அருணகிரிநாதர் திருப்புகள்ல சொல்றது அதிசயமான ஒரு ரெஃபரன்ஸ், ஒற்றுமை. இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் ராகநமதி தான் தோண்டி துருவி எடுத்து நமக்கெல்லாம் கொடுக்கிறார். இப்படி இந்த சுவாமி மலையில இருக்கிற சுவாமிநாத சுவாமி தான் எல்லாருக்கும் குருவா இருந்து உபதேசம் பண்றதுனால அந்த சுவாமிநாதன்கிற பெயரை வச்சா. அந்த பெயர் விசேஷம் போலது. அவர் எப்படி அவரை அப்பாக்கே உபதேசம் பண்ணி தகப்பன் சுவாமியா இருந்தாரோ அதே மாதிரி இந்த சுவாமிநாதனும் பிற்காலத்துல சங்கராச்சாரியரா இருந்து அப்பாலேருந்து எல்லாருக்குமே ஆச்சாரியரா இருக்கிறாப்புல ஸ்தானம் வைக்கிறாப்புல ஆச்சு. இப்படி நாம சிறப்பு. இவர் பிறந்த வருஷமோ ஜெய வருஷம். 60 வருஷத்துல ரொம்ப மங்களகரமான அழகான பேரு ஜெய வருஷம். ஜெயம்னாலே வெற்றி தானே. எதுன வெற்றி அப்படின்னு தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி அப்படின்னா பகவான் சொல்றாரு. தர்மத்தை நிலைநாட்ட வரேன் அப்படின்னா அந்த தர்மத்தை நிலைநாட்டுற காரியம் வெற்றின்னா அடையணும். அதுக்கு என்ன அப்படின்னு ஜெய வருஷத்துல பிறந்திருக்கு. வைகாசி மாசம், வைசாகம் அப்படின்னாலே கிளை இல்லாதது. விஷாகன்னே முருகனுக்கு ஒரு பேர். வைகாசி மாசத்துல பிறந்த குசுமாகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ருது, வசந்த ருதுவுக்கு பேர் குசுமாகரம். பகவான் கீதையில சொல்ற, நான் ருதுக்கள்ல 6 ருதுக்கள்ல ருது நாம் குசுமாகரஹா அப்படிங்கிற காரணம் என்ன? அந்த வசந்த ருதுல தான் நல்ல மல்லி முல்லை ஜாதி முதலான சுகந்த புஷ்பங்கள்லாம் பூத்து குலுங்கும். எல்லா மரமுமே பூத்து குலுங்குற ஒரு பருவம் வசந்த ருது. அதே மாதிரி மாம்பழம் பலாப்பழம் முதலான சுவையான கனிகள்லாம் காய்ச்சி குலுங்குறது. இப்படி பூக்கிறது காய்க்கிறது அத்தனையும் பலனை கொடுக்கறது அத்தனையும் இந்த வசந்த ருதுல இருக்கிறதுனால அது உயர்ந்த ருதுவா சொல்லப்பட்டிருக்கு. காலங்களில் வசந்தம் அப்படின்னு பகவான் சொன்னாப்புல இந்த வசந்த ருதுல கிருஷ்ணபக்ஷ பிரதமையில பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிரதமையில பெரியவா அவதாரம் பண்ணா. திதிகள்ல சில திதிகளை நாம நல்ல காரியத்துக்கு எடுத்துக்காத விளக்குறோம். எந்த ஒரு நல்ல காரியம் இருந்தா பிரதமையா வேண்டாம், அஷ்டமியா வேண்டாம், நவமியா வேண்டாம், இப்படி எல்லாம் சொல்றோம் இல்லையா? அதனால இந்த திதிகள்ல 3 போய் பகவான்கிட்ட வருத்தப்பட்டுதான் எல்லாரும் சொல்றா. திதிர் விஷ்ணு ததா வாரஹா நக்ஷத்திரம் விஷ்ணுரேவச்ச யோகஸ்ச கரணம் ஜீவ சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத் அப்படின்னு சங்கல்பத்தெல்லாம் சொல்லிக்கிறோம். திதியும் அவரேதான், வாரமும் அவரேதான், நட்சத்திரமும் அவரேதான், எல்லாம் அவரேதான்னாக்க அப்புறம் இந்த திதி வேண்டாம், அந்த கிழமை வேண்டாம், இந்த நட்சத்திரம் வேண்டாம்ல விளக்கு வேணே. இதான் நம்மளோட அஜ்ஞானம் போல இருக்கு. அதனால ஒதுக்கப்பட்ட இந்த 3 போய் பகவான்கிட்ட வருத்தப்பட்டு கேட்டுதான், எங்களை மட்டும் நல்லதுக்கு சேர்க்க மாட்டேங்கிறான் அப்படின்னு. அப்போ பகவான் சொன்னாராம், கவலைப்படாதீங்கோ, மற்ற திதிகள்லாம் ஞாபகம் வச்சுக்கிறாளோ இல்லையோ உங்களை யாரும் விளக்க முடியாத மறக்க முடியாத பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த 3 திதிக்கும் ஒரு உயர்வை கொடுத்தார். என்னன்னு நவமியில ராமரா அவதாரம் பண்ணி ராமநவமி நவமியை ஞாபகம் வச்சுக்கிறாப்புல பண்ணினார், ஸ்மரிக்கிறாப்புல. கிருஷ்ணரா அஷ்டமியில அவதாரம் பண்ணி கோகுலாஷ்டமி அப்படின்னு ஸ்மரிக்கிறாப்புல, அஷ்டமி ஸ்மரிக்கிறாப்புல பண்ணினார். அதே போல பெரியவாளா இந்த பிரதமையில அவதாரம் பண்ணி, இந்த பிரதமை அப்படிங்கிறதுக்கு அது முதல்லோலியோ எல்லாமே முதல்வர் தான், இவர் எல்லாத்திலையும் முதல். அப்படி முதல் திதியில இந்த பிரதமைய நாம எல்லாரும் கொண்டாடுறாப்புல பண்ணி வச்சிருக்கா. இப்படி திதியா இருக்கட்டும், நட்சத்திரமா இருக்கட்டும், நட்சத்திரம் அனுராதா நட்சத்திரம் கேட்கவே வேண்டாம். அனுராதா நட்சத்திரம் நமக்கு என்ன பண்ணோம், அனுகே அப்படிங்கிற மந்திரத்துல அனுராதா நட்சத்திரத்துக்கு நாங்கள் ஆகுதியை கொடுத்து கொண்டு
அதோட அதிதேவதையான மித்ரன் அப்படிங்கிறது அனுராதா நட்சத்திரம் அதிதேவதை. மித்ரன்கிற பேரே என்ன? நேர் அர்த்தம் சொன்னா ஃப்ரெண்டுன்னு அர்த்தம், நண்பன் அர்த்தம். சூரியனுக்கு பேர் மித்ரன்னு பேரு, மித்ராய நமஹா அப்படிங்கிறோம். சூரியன் தானே எல்லாருக்கும் நண்பரா இருக்கார், எல்லா பயிர் பச்சைகளும் விளையறதுக்கு காரணமா இருக்கு. அதனால எல்லாருக்கும் சாப்பாடு கிடைச்சி எல்லாம் சாப்பிட்டு வளர்றதுக்கும் காரணமா இருக்கு. இப்படி உலகத்துல வளர்ச்சி அத்தனைக்கும் காரணமா இருக்கிறது மித்திரனான சூரியன். அதைத்தான் அதிதேவதையா கொண்டது நட்சத்திரம், அனுராதா நட்சத்திரம். அந்த அனுராதா நட்சத்திரத்தை அந்த மித்திரனுக்கு நாங்க ஆகுதி கொடுத்து கொண்டு நாங்க எல்லோரும் 100 வருஷம் இருக்க கிடவுது அப்படின்னு மந்திரங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அந்த பிரார்த்தனைப்படி பெரியவா அவதாரம் பண்ணதும் அனுராதா நட்சத்திரத்துல. இந்த அனுராதாவை பத்தி சொல்றதே ராகணபதிட்ட சொல்றா, இது விஸ்வாமித்திர சிருஷ்டி தெரியுமோ அப்படின்னு. விஸ்வாமித்திரர் இந்திரன்ட்ட கோச்சிந்து தன்னோட சிஷ்யரான திரிசங்க சொர்க்கத்துல ஏத்துக்கல அப்படின்னு கோச்சின்னு என்ன பண்ணார், எல்லாத்தையும் திருப்பி சிருஷ்டி பண்ணிட்டார். என்னென்ன சிருஷ்டியில இருந்து அத்தனை இவர் டூப்ளிகேட் சிருஷ்டி பண்ணிட்டார். இப்படி எல்லாத்தையும் டூப்ளிகேட் சிருஷ்டி பண்ணினோன்னு உலகத்துக்கு குழப்பம் ஏற்பட்டுரும். இதுல ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எதுன்னு தெரியலன்னா. அதனால தேவதைகள்லாம் போய் பிரம்மாட்ட முறையிட்டா. இப்படி இந்திரன் பண்ணினத்தினால இவர் கோச்சிண்டு தபோபலத்தினால எல்லாத்தையும் பண்ணிட்டார். இப்ப ஜனங்களுக்கு எல்லாம் குழப்பமா இருக்கு. அதனால இதுக்கு ஏதான ஒரு முடிவு கட்டணும், ஏதான ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்ல உடனே பிரம்மா என்ன பண்ணார், விஸ்வாமித்திரர் வந்து சொன்னார், அதுக்காக நீ கோச்சிண்டு இப்படி எல்லாம் சிருஷ்டிக்கு போட்டியா இன்னொரு சிருஷ்டி பண்ணக்கூடாது. அதனால நீங்க பண்ணின சிருஷ்டியில பண்ணினதெல்லாம் எல்லாத்தையும் திரும்ப பெறணும் அப்படின்னு கேட்டா. வித்ரா பண்ணிக்கணும் அப்படின்னா மகான்கள்லாம் என்ன பண்ணா, ரிஷிகள்லாம் அவளுக்கு கோபம் வரத்தே வரும், ஆனா அடுத்த நிமிஷமே அடங்கிடும். அதுவே இந்த அவளை கோச்சின்னதே உலகத்துக்கும் ஒரு நன்மையா இருக்கும். ஆனா விஸ்வாமித்திரர் என்ன பண்ணார், ஜனங்கள் கஷ்டப்பட வேண்டாம், அதனால எல்லாத்தையும் வித்ரா பண்ணிக்கிறேன். ஆனா ஒண்ணு உலகத்துக்கு தெரியணும், ஒரு அனுஷ்டானம் உள்ளவன் ஒரு தபஸ்வியை நினைச்சாக்க சிருஷ்டிக்கு போட்டியா என்ன வேணாலும் சிருஷ்டி பண்ண முடியும்னு உலகத்துக்கு தெரியணும். அதுக்காக ஒரு சிலதை விட்டு வைப்பேன் அப்படின்னு சொன்னார். அவள் எல்லாம் பார்த்தாலாம், எல்லாத்தையும் விட்டு வைப்பேன், வித்ரா பண்ணிக்க மாட்டேன்னு தகராறு பண்ணாங்க. 1-2 தானே விட்டு வைப்பேன்னு சொல்றார், போனா போறது அப்படின்னு. அப்படி விட்டு வச்சதுல நட்சத்திரங்கள்ல ஒண்ணுதான் அனுராதா நட்சத்திரம். அது விஸ்வாமித்திர சிருஷ்டி. இதைத்தான் பெரியவா சொல்றான். அது எப்படி மற்ற நட்சத்திரங்கள்லாம் எந்த திசையில போறதோ அதுக்கு எதிர் திசையில கதியில இது போறது. நான் பிறந்த நட்சத்திர ராசியே என்னன்னு எல்லாருக்கும் ஒரு வழின்னா ஒத்தனுக்கு இன்னொரு வழியும்பா, அத மாதிரி எனக்கு இருக்கு. நான் பிறந்த நட்சத்திர ராசிங்கிறா. இதுக்கு காரணம் நன்னாவே தான் இருக்கு. ஏன்னா உலகம் முழுக்கலும் காலம் மாறி போச்சு, காலம் மாறி போச்சுன்னு காலத்து மேல வழியை போட்டுட்டு எல்லாரும் எல்லாத்தையும் விட்டுட்டு மாறிட்டு போயிருக்கிறதே. பெரியவா மட்டும் காலம் மாறல காலம் மாறலன்னு எதிர் திசையில எதிர்த்து நீஞ்சிட்டு அனுஷ்டானம் பண்ணியிருந்தாலே, எல்லாத்தையும் கடைபிடிச்சிருந்தாலே தர்மத்தை. கிருதயுகத்துல எல்லாம் எப்படி ரிஷிகள் இருந்தாலும் அப்படின்னா இருந்து காமிச்ச கலியுகத்துல 20th செஞ்சுரியில அந்த கால பிரவாகத்துக்கு எதிர்த்துனா நீஞ்சி நின்ன தனி ஒருத்தரா அப்படின்னு அந்த நட்சத்திர ராசி. அப்படி இருக்கிற அந்த உயர்ந்த நட்சத்திரம் அனுராதா நட்சத்திரம். அதுல பெரியவா அவதாரம் பண்ணினா. அந்த அனுராதாக்கு சிறப்பு என்னன்னு, இன்னைக்கு உலகம் முழுக்கலும் அனுஷம் கொண்டாடப்படுறது. அனுஷம் அப்படின்னாலே பெரியவா அப்படின்னு ஆயிடுச்சு. உலகத்துல அனுராதா நட்சத்திரத்துல அனுஷத்துல எத்தனை பேர் பிறந்திருப்பா, ஆனால் அனுராதாங்கிறது பிரத்யேகமா பெரியவா அப்படிங்கிறாப்புல நிக்கிறதுக்கு காரணம், எத்தனை பேர் பிறந்தாலும் அனுராதால ஒரு பெரியவா பிறந்ததுக்கு ஈடாயிடுமா, ஒரு பெரியவா அவதாரம் பண்ணதுக்கு ஈடாயிடுமோ? அதனால இந்த அனுராதாக்கே ஒரு உயர்வு ஏற்பட்டு அந்த அனுராதால இன்னைக்கு உலகம் முழுக்க எத்தனை நல்ல காரியம் நடக்கிறது. இந்த நல்லதெல்லாம் வளர்க்கறதுக்குன்னு தர்மத்தை வளர்க்கறதுக்குன்னு அவதாரம் பண்ணினவரோட நட்சத்திரத்துல அவ பேரை சொல்லிட்டு இவ்வளவு நல்ல காரியம் நடக்கிறது அப்படின்னா இது அனுராதாவோட சிறப்பு, அனுராதாக்கு பெருமை. இப்படி எல்லாம் பிறந்து வளர்ந்து இருக்கிற பெரியவா ரொம்ப செல்லமா வீட்டுல வளர்ந்தா. காரணம் 10 வருஷம் தவம் இருந்து பெற்றிருக்கா இல்லையா, அதனால இது செல்ல கிளி. இவருக்கு நிக்கனேமே வீட்டுல செல்ல பேரு கிணி அப்படின்னு தான் பேரு. அப்படி இருந்த குழந்தை இது 2வது குழந்தை பிறக்கிறதுக்கு தான் 10 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுத்து அப்படின்னா
பெரியவாளுக்கு பின்னால 3 தம்பி ஒரு தங்க. மொத்தம் சுப்பிரமணிய சாஸ்திரிக்கு மகாலட்சுமப்பா 6 குழந்தைகள். 6 குழந்தைல முதல் குழந்தை தான் கணபதி சாஸ்திரி, 2வது சுவாமிநாதன் பெரியவா, 3வது தான் சாம்பமூர்த்தி அப்படின்னு தம்பி, அதுக்கு அடுத்தது லலிதாம்பான்னு ஒரு தங்க, அதுக்கப்புறம் சிவன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய சதாசிவ சாஸ்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய சிவன் சார், கடைசியா 6வது குஞ்சு சாஸ்திரின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரி. இப்படி 5 புள்ள ஒரு பொண்ணு இந்த குடும்பத்துல. பெரியவாளுக்கு கீழே இத்தனை பேரும் இருந்திருந்தா, அப்படி இருக்கிற 6 பேருக்கு நடுப்புற இருந்தா கூட இந்த பெரியவாளுக்கு ஒரு தனி அட்டாச்மெண்டோடய அப்பா அம்மா இருந்திருக்கா. அதுக்கு காரணம் வேற ஒண்ணும் இல்ல, மத்த குழந்தையெல்லாம் கூடவே இருக்க போறது, இந்த செல்ல குழந்தை தானே, செல்ல கிளி தானே 13 வருஷத்துல பறந்து போறது, நம்மளை விட்டுட்டோம். அதனால காமிச்சா போல இருக்கு, விசேஷமான பிரேமைய அன்பை காமிச்சிருக்கா. அப்படி வளர்த்துன்னு வந்தா எல்லா காரியங்களையும் அந்தந்த காலத்துல பண்ற. அப்போ இந்த சுவாமிநாதனுக்கு 11 வயசு ஆறத்தே திண்டிவனம்ங்கிற இடத்துல உபநயனம் பண்ணி வச்சா, பூனல் போட்டு வச்சா, பிரம்மோபதேசம் பண்ணி ஆச்சாரியர் குரு தரிசனம் பண்ணணும் அப்படின்னு அந்த காலத்துல இருந்த காமகோடி பீடாதிபதிகளை தரிசனம் பண்ணி வச்சா. அவ பிரசாதம் எல்லாம் வச்சிருந்தா எல்லாம் நடந்தது. அதுக்கு முன்னால அப்பா என்ன பண்ணார், சுப்பிரமணிய சாஸ்திரிகள் பெரிய வைதீக பரம்பரையில வந்து வேதாத்தியனம் பண்ணியிருந்தா கூட அந்த காலத்துல ஆங்கில படிப்பு ரொம்ப பிரசித்தமா இருந்ததுனால இவர் ஆங்கில படிப்பு படிச்சுட்டும் கும்பகோணத்துல பள்ளிக்கூடத்துல வாத்தியாரா இருந்தார். முதல்ல ஆசிரியரா ஆரம்பிச்சார் தன்னோட தொழில. அப்படி ஆரம்பிச்சவர் படிப்படியா உயர்ந்து அந்த கல்வித்துறையில எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆபீசர் அப்படின்னு சொல்லுவா, டிஇஓம்பா, அந்த அளவுக்கு பதவி உயர்வு அடைஞ்சு அப்பா இருந்தார். அப்படி ஒரு அரசாங்க உத்தியோகத்துல இருந்ததுனால பல இடங்கள்ல மாத்தலாயி பல ஊர்ல இவ வசிக்க முடியுமா ஆச்சு. பெரியவா சின்ன வயசுல இருந்தே ஒரு ஊர்லன்னு இல்ல, பல ஊர்ல இருந்தா. பின்னால சங்கராச்சாரியாரா வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஊரா இருக்க போறார் அப்படின்னா, இதுக்கு முன்னால பூர்வாசிரமத்துல அப்பா அம்மாவோட இருக்கிறதையே பல ஊர்ல. விழுப்புரத்துல அவதாரம் பண்ணார், அப்புறம் பரங்கிப்பேட்டைங்கிற இடத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகி அப்பா போனார், அங்க போய் இருந்தா. சிதம்பரத்துக்கு டிரான்ஸ்பர் ஆச்சு, அங்க இருந்தா. திருப்பி விழுப்புரத்துக்கு வந்தா, திண்டிவனத்துக்கு போனா. இப்படி பல ஊர்கள்ல இவர் வசிக்க முடியுமா ஆச்சு. அப்படி இருக்கிறதே சிதம்பரத்துல இருக்கிறதே குழந்தைய 1வதுல ஸ்கூல்ல சேர்த்தா. ஸ்கூல்ல சேர்த்தா குழந்தை விளையும் பயிர் மலையிலே அப்படின்னு ஃபர்ஸ்ட் கிளாஸா படிச்சது, எல்லாத்திலையும் முதல் மார்க், ஃபர்ஸ்ட் ரேங்க். இந்த குழந்தை வயசுக்கு மிஞ்சின மேதாவியா இருந்தது, அறிவாளியா இருந்தது. இத பார்த்துட்டு ஸ்கூல்ல என்ன பண்ணான்னு டபுள் ப்ரமோஷன் கொடுத்து 1வதுல இருந்து 3வதுக்கு டபுள் ப்ரமோஷன் கொடுத்துட்டா. வேடிக்கையா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. எந்த சுவாமிநாதன் எந்த குழந்தை பிற்காலத்துல 2 இல்லை எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய பரம அத்வைதத்தை சொல்லக்கூடிய ஆச்சாரிய பீடத்துல, அத்வைத ஆச்சாரிய பீடத்துல உட்கார போறதோ, அந்த குழந்தைக்கு ஸ்கூல் படிப்புல கூட 2வதுன்னு செகண்டே இல்லாத போயிடுத்து, 2 இல்ல, துவைதமே இல்லாத போயிடுத்து. 1வதுல இருந்து 3வது. அப்பா சந்தோஷப்படுத்து கேட்பானே, அதுவும் அப்பா வாத்தியார் வேற, தன் குழந்தை எப்படி டபுள் ப்ரமோஷன் வாங்கிட்டுன்னா எவ்வளவு பெருமையா இருக்கும். ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்தாரு. ஆனால் என்ன ஆயிடுத்துனர், 3வதுக்கு போன குழந்தை அதுக்கப்புறம் 3வதுல 4வதுல எல்லாம் படிப்பு அந்த குறைஞ்சு போயிடுது, மார்க் எல்லாம் குறைஞ்சு விடுத்தோ. நம்ம சாதாரணமா வாங்குறதையே எப்பொழுதும் ஆவரேஜ் வாங்கியிருந்தோம்னா ஆயுசு முழுக்க வாங்கினா ஒருத்தரும் ஒன்னும் சொல்ல மாட்டா. திடீர்னு ஒரு சமயம் 100க்கு 100 வாங்கிட்டு அப்புறம் திடீர்னு 60 மார்க் 50 மார்க்குனாக்க எல்லாரும் உடனே ஏன்னு கேள்வி கேட்பா. அது மாதிரிதான் டபுள் ப்ரமோஷன் வாங்கின குழந்தை அப்படி கெட்டிக்கார குழந்தையா இருந்தது. இப்போ மார்க் சரியா வாங்கல அப்படின்னா எல்லாரும் பரியாசம் பண்ணுவா, கேட்க மாட்டாளா. இது அப்பாவுக்கு ரொம்ப சங்கோஜமா இருந்தது, வெக்கமா இருந்தது. அதனால என்ன பண்ணார், ஸ்கூலை நிறுத்திட்டார். இவன் ஸ்கூலுக்கு போய் படிச்சாதானே ஏதோ மார்க் எல்லாம் வாங்காத, பெரியவா சொல்றா பரணிதரன்ட்ட. மார்க் அப்புறம் என்ன வாங்கினேன், பெரிய கோலம் தான் வாங்கிட்டு வந்தேன். இது அப்பாவுக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருந்தது. அதனால என்ன பண்ணிட்டார், இவன் ஸ்கூலுக்கு போனாதான் இப்படி எல்லாம் நாடுறதுன்ட்டு ஸ்கூலை நிறுத்திவிட்டார். வீட்லயே நம்ம சொல்லி கொடுத்துக்கலாம். ஆனா குழந்தைக்கு இப்ப படிப்பு ஏறலன்னு ஸ்கூல்ல நிறுத்தினா
பிற்காலத்துல அந்த குழந்தைக்கு ஜீவனத்துக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லி பண்ணி கொடுக்கணுமே. அதனால அப்பா என்ன பண்ணினார், அப்பாவுக்கு கர்நாடக சங்கீதத்துல ரொம்ப அசாத்திய பிரியம் ஜாஸ்தி, ஞானம் ஜாஸ்தி. அதனால என்ன பண்ணார், புள்ளைய பாட்டு கிளாஸ்ல சேர்த்து நல்ல பாட வச்சுட்டு நல்ல சங்கீத வித்வானா பண்ணிவிடலாம் அப்படின்னு. மகா வைத்தியநாத சிவன் அந்த காலத்துல பெரிய மேதை இருந்தார். இந்த மகா வைத்தியநாத சிவன் பாட்டு, இந்த பெரிய வித்வான்கள் பாட்டுலாம் ரொம்ப அப்பாவுக்கு ஈடுபாடு உண்டு, இன்ட்ரெஸ்ட் உண்டு. அதனால பெரியவாளுக்கு சின்ன வயசுல இருந்தே ஆத்துல பாட்டெல்லாம் கேட்டு கேட்டு சங்கீதத்துல ரொம்ப பரிச்சயம் உண்டு. போராத்துக்கு அப்பா பாட்டு கிளாஸ்ல வேற சேர்த்தார், வீண கிளாஸ்ல சேர்த்தார், வீண கத்துக்கட்டும் அப்படின்னு. இதெல்லாம் பண்ணினாக்க அதை வச்சுன்னு ஏதோ ஒரு பழப்பு நடத்தட்டும் அப்படின்னு, பழச்சுக்கட்டும் அப்படின்னு நினைச்சார் போல இருக்கு சுப்பிரமணிய சாஸ்திரி. ஆனா பாட்டு கிளாஸ்ல சேர்க்கறதுக்கு முன்னாலே என்ன பண்ணாங்க, அந்த காலத்துல பாட்டெல்லாம் எல்லாமே தியாகராஜ கிருதியா இருக்கட்டும், தீட்சர் கிருதியா இருக்கட்டும், சியாமா சாஸ்திரி கிருதி, இது மாதிரி கிருதிகள்லாம் ஒன்னா தெலுங்குல இருக்கு, தமிழ்ல இருக்கு, பெருவாரியான பாடல்கள்லாம் சமஸ்கிருதத்துல இருக்கு. அதனால லாங்குவேஜ் தெரிஞ்சுன்னு அர்த்தம் தெரிஞ்சுன்னு பாவத்தோட பாடணுங்கிறதுனால தெலுங்கு கத்துக் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி, சமஸ்கிருதம் கத்துக் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி, இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கார். ஆனா என்ன ஆயிடுத்துங்க, விழுப்புரத்துக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. சோ அதனால சிதம்பரத்துல இருந்து மூட்டையை தூக்கின்னு விழுப்புரம் வந்துட்டா. இப்போ விழுப்புரம் வந்தா இங்க இனிமே தெலுங்கு வாத்தியார், சமஸ்கிருத வாத்தியார் எல்லாம் சேர்த்து பாட்டு கத்து கொடுக்கணும் அப்படின்னா குழந்தை அது வரைக்கும் வீட்டுல இருக்கு. இத பார்த்தார் விழுப்புரம் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர். அவர் பெரியவா அப்பாவோட ஃப்ரெண்டு தான். அவர் என்ன உன் பிள்ளைய இன்னும் ஸ்கூலுக்கு அனுப்பலையாங்க. அவர் இல்ல அனுப்பல அப்படின்னா அவர் என்ன பண்ணார், ஐயா நம்ம வாத்தியார் வீட்டு குழந்தைகளே ஸ்கூலுக்கு படிக்கலைன்னா நம்ம மற்றவாளெல்லாம் உங்க பிள்ளைய குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புங்கன்னா கேட்க முடியும். அதனால அவன் ஏதோ முதல்ல மார்க் வாங்கினா அப்புறம் சரியா மார்க் வாங்கலங்கிறதுக்காக நீ ஸ்கூல்ல எல்லாம் நிறுத்தப்படாது, இங்க அனுப்பி வை, எங்கிட்ட அனுப்பி வை, நான் அவனை பழையபடி நல்லபடியா படிக்க வைக்கிறேன் அப்படின்னு அவர் கம்பல் பண்ண. திருப்பி விழுப்புரத்துல அடுத்தது 4வது 5வதுல சேர்ந்தா. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுத்துங்க, விழுப்புரத்துல இருந்து திண்டிவனத்துக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. திண்டிவனத்துல ஆர்காடு அமெரிக்கன் மிஷன் ஸ்கூல் அப்படிங்கிற வெள்ளக்கார அந்த மிஷனரி ஸ்கூல், அதுல பெரியவாளை சேர்த்தா இப்ப என்ன ஆயிடுதுன்னு, குழந்தை பழையபடி சுவாமிநாதன் கிளாஸ் ஃபர்ஸ்டா வர ஆரம்பிச்சிட்டான். எல்லாத்திலையும் ஃபர்ஸ்ட். சிங்காரவேல் முதலியார் அப்படின்னு அவர் ஒரு இன்ஸ்பெக்டர். அவர் ஸ்கூல் இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்திருந்தார். அவர் என்ன பண்ணினார், சுவாமிநாதன் கிளாஸ்ல கேள்வி கேட்கிறார். டான்னு சுவாமிநாதன் பிரமாதமா பதில் சொன்னார். இதெல்லாம் பார்த்துட்டு அவர் ஆச்சரியப்பட்டார். என்ன இந்த குழந்தை டான் இப்படி தங்கு தடை இல்லாத பதில் சொல்றது, இது யாரு அப்படின்னு கேட்டார். உடனே அவ சொன்ன சுப்பிரமணிய சாஸ்திரியோட புள்ள அப்படின்னா, இந்த சுப்பிரமணிய சாஸ்திரியும் அவரும் வந்த இன்ஸ்பெக்டரும் கலீகு தானே. அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்படியா அப்படின்னுட்டு உடனே என்ன பண்ணார், இந்த சுவாமிநாதனோட கட்டிகாரத்தனத்தை பார்த்துட்டு மற்ற கிளாஸுக்கெல்லாம் அழிச்சுன்னு போய் அங்கங்க அந்தந்த பாடத்துல கேள்வி கேட்டு சுவாமிநாதன் பதில் சொல்ல அவர் நிஜமாவே அசந்து போய் அப்பா சுப்பிரமணிய சாஸ்திரியில கூப்பிட்டு சொன்னார், யோ ஒரு பெத்தாலும் பெத்த ஒரு குழந்தை அப்படி ஒரு தங்கமான குழந்தையை பெற்றிருக்கப்பா அப்படின்னு பாராட்டி, நிச்சயம் இன்னைக்கு சொல்ற எழுதி வச்சுக்கோ, உன் புள்ள பின்னால ஒரு பெரிய மேதாவியா அறிஞரா விளங்க போறார் அப்படின்னு இந்த இன்ஸ்பெக்டர் சர்டிபிகேட் கொடுத்துட்டு போனார். இத கேட்ட அப்பா சுப்பிரமணிய சாஸ்திரிக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஏன்னா நம்ம குழந்தை பிற்காலத்துல பெரிய மேதையா வரப்போறது, அறிஞரா வரப்போறதுன்னு ஒரு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு ஆபீசர் சொல்றார் அப்படின்னா அதை கேட்கிற எந்த அப்பாவுக்கு தான் சந்தோஷமா இருக்காது. அப்பா நினைச்சுன்னு நம்ம குழந்தை சுவாமிநாதன் பிற்காலத்துல பெரிய டாக்டராவோ இன்ஜினியராவோ பெரிய சயின்டிஸ்டாவோ பிரபலமா ஆக போறான்னு அவர் நினைச்சிருந்திருக்கிறார். அவர் கண்டாரா ஜெகத்குரு சங்கராச்சாரியார உலகத்துல இருக்கிற அத்தனை டாக்டரும் அத்தனை இன்ஜினியரும் அத்தனை மேதாவிகளும் இவர் காலடியில நிக்க போறா விழ போறான்னு அவர் கண்டாரா? இத முன்னாலேயே தெரிஞ்சின்றாப்புல அறிஞ்சாப்புல அவர் சொல்லிட்டு போனார் அப்படின்னு தெரியுது. இப்படி எல்லாத்துலயும் ஃபர்ஸ்டா இருந்தா, அது கிறிஸ்தவ மிஷனரி ஸ்கூலா இருந்ததுனால ஒப்பித்தல் போட்டி, பேச்சு போட்டி, அதெல்லாம் பைபிள் ஒப்பிக்கணும். அதுல யாரு ஃபர்ஸ்ட் வாங்கினா அப்படின்னு ஃபர்ஸ்ட் பிரைஸ் சுவாமிநாதன். பைபிள் ஒப்பிக்கிறது போட்டியில யாருக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் சுவாமிநாதன். ஒரு போட்டோ கூட இருக்கும், பெரியவாளோட பூர்வாசிரம போட்டோ ஒண்ணும், பேண்ட் சட்டையெல்லாம் கொண்டு கையில ஒரு புஸ்தகத்தை வச்சுன்னு உட்காந்துருக்கிறாப்புல. பெரியவா பூர்வாசிரம போட்டோல அது ஒண்ணுதான்.
அதை எப்போ இந்த பைபிள் ஒப்பிக்கிற போட்டியில இந்த பரிசெல்லாம் வாங்குறதே அந்த குரூப் போட்டோல எடுத்ததுதான். வேடிக்கையா இருக்கு. பின்னால எந்த வேதத்தையும் தர்மத்தையும் சனாதன மதத்தை தூக்கி நிறுத்துறதுக்கு காப்பாத்துறதுக்கு அவதாரம் பண்ணியிருக்காரோ, சங்கராச்சாரியரா வரப்போறாரோ, அவர் பூர்வாசிரமத்துல எதுல கெட்டிக்காரரா இருந்து பிரைஸ் வாங்கினார்? பைபிள்ல. அப்படின்னா இதுல இருந்து தெரியுது இவர் சர்வஜன்னு. இவரோட மதத்தை சேர்ந்தது, இவரோட சம்பிரதாயத்தை சேர்ந்ததுதான் இல்ல, அத்தனையிலையும் இவர் கெட்டிக்காரரா இருக்கார் அப்படின்னு தெரியுது. அதே மாதிரி 3rd ஃபார்ம் 4th ஃபார்ம் அப்படிதானே சொல்லுவா. அப்படி படிச்சுன்னு ஸ்கூல் ஆனுவல் டே, அந்த ஆனுவல் டே ஃபங்க்ஷன்லாம் நடக்கும் இல்லையா, அதுல ஒரு டிராமா போடணும்னு ஸ்கூல்ல தீர்மானம் பண்ணியிருக்கா. அது என்னன்னா ஷேக்ஸ்பியரோட கிங் ஜான் அப்படிங்கிற ஒரு டிராமா. அதுக்கு அந்த குழந்தையிலேயே வச்சு நடிக்க வைக்கிறது, கிளாஸ்ல கொடுக்கிற குழந்தையெல்லாம் வச்சு நடிக்க வச்சு ஆண்டு விழா பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுல அந்த டிராமால பிரின்ஸ் ஆர்தர்னு ஒரு கேரக்டர், இளவரசர் ஆர்தர்னு ஒரு கேரக்டர் வருது. அதுல யார நடிக்க சொல்லலாம் அப்படின்னா கிளாஸ் டீச்சர் எல்லாம் பார்த்தா அதுக்கு சூட்டபிளா ஒரு நல்ல பையன் கிடைக்கல. என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணிட்டு ஹெட் மாஸ்டர் சொன்னார், நம்ம சுவாமிநாதன் தான் கெட்டிக்காரனா இருக்கானே, அவனை போட்டுடலாமே அந்த ரோல்ல அப்படின்னு. போடலாம் அப்படின்னா வந்து சொன்னா சுவாமிநாதனை வேணா போடலாம் அப்படின்னு. இவ அப்பா அம்மா கிட்ட சொன்னா அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டேன்னு விட்டா. காரணம் என்னன்னு, ரொம்ப வைதிக குடும்பம், ஆச்சார அனுஷ்டான குடும்பமா இருந்ததுனால குழந்தை வேஷம் எல்லாம் போட்டு டிராமா எல்லாம் நடிக்கப்படாது அப்படின்னு அவ அலோவ் பண்ணல. ஆனா சுவாமிநாதனுக்கும் ரொம்ப ஆசை நம்ம நடிக்கணும்னு. அப்பா அம்மா என்ன பண்ணா, குழந்தையோட மனசும் ஏமாறப்படாது, அதுக்காக நம்மளோட ஆச்சார அனுஷ்டானமும் குறையப்படாது. அதனால ஸ்கூல்ல பேசி எப்படி பண்ணலாம்னா, அவ ஸ்கூல்ல சொன்னா இல்ல பெரிய மேக்கப் எல்லாம் மட்டும் வேஷம்லாம் இல்ல, இதுல ஷேக்ஸ்பியர் டிராமால முக்கியம் அந்த டயலாக் எல்லாம் நல்லா பிரமாதமா பேசி நடிக்கணும், அப்படியே பண்ணினா போறோம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்றதுக்குள்ள, சுவாமிநாதன் நடிக்கலாம்னு தீர்மானம் ஆகிறதுக்குள்ள நாள் கடந்து போய் இன்னும் டிராமாக்கு 2 நாள் தான் பாக்கி. அந்த 2 நாளைக்குள்ள சுவாமிநாதன் உட்கார்ந்துன்னு ராப்பகலா ஷேக்ஸ்பியரோட அந்த கிங் ஜான் பாத்திரத்து, அந்த பிரின்ஸ் ஆர்தர் பாத்திரத்துக்கு வர அத்தனை டைலாக்கையும் நெட்ரு பண்ணி, கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஷேக்ஸ்பியர் இது வெறுமனை படிக்கிறதுக்கே பல்ல உடைக்கும், அது இன்னும் நெட்ரு வேற பண்ணிட்டு நடிக்கணும்னா எல்லாம் பண்ணி டிராமா நடிச்சா அந்த டைலாக் எல்லாம் பேசி நடிக்கிறது பார்த்தா பாக்குறவாள்லாம் ஒரே கை தட்டி கரகோஷம் எல்லாம் பண்ணினா, எப்பொழுதுமே கலைஞர்களுக்கு என்னென்ன ஆடியன்ஸ் ரொம்ப எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணினா அதை பார்த்துட்டு இவாளுக்கு இன்னும் ஜாஸ்தி நன்னா பண்ணணும்னு தோணும். அது மாதிரி சுவாமிநாதன் பிரமாதமா நடிச்சது கடைசியில என்னாச்சுன்னு, அந்த டிராமாலே யாரு பெஸ்ட் ஆக்டர் அப்படிங்கிறதுக்கு அவார்டு சுவாமிநாதனுக்கு கிடைச்சது. நல்ல தேர்ந்த நடிகருக்கான அவார்டு பரிசு சுவாமிநாதனுக்கு கிடைச்சது. இத சொல்றதையே ஞாபகம் வருது. ஏதோ இவர் பூர்வாசிரமத்துல 8வது படிக்கிறதே ஸ்கூல்ல டிராமால நடிச்சதுக்கு நல்ல நடிகர்னு பேர் வாங்கினார்னா, அதுக்கப்புறம் நம்மள்ட்ட எல்லாமும் நல்ல நடிகர்ங்கிற பேர் தான் வாங்கினார். நம்மள்ட்ட எல்லாமும் நல்ல நடிகர்ங்கிற பெயரை தான் வாங்கினார். காரணம் என்ன அப்படின்னா, எப்படி எல்லாம் நடிச்சா நம்மள்ட்ட கண்ணு தெரியாத மாதிரி, காது கேட்காத மாதிரி, இப்படி பல விதத்திலையும் நடிச்சாலும் ஒண்ணும் தெரியாத மாதிரி, இப்படி எல்லாம் நடிச்சு அப்ப நம்மள்ட்டையும் நல்ல நடிகன் தான். அவ ஈஸ்வரன் காமிச்சுக்காத எப்படி எல்லாம் நம்மள்ட்ட வேஷம் போட்டு நடிச்சா. இப்படி ஆரம்பத்திலேருந்தே நல்ல நடிகரா இவர் இருந்திருக்காருன்னு தெரிகிறது. அப்படி இருக்கிற பெரியவா இப்படி பல விதத்திலையும் பல்துறையிலையும் வித்தகரா சின்ன வயசுலேருந்தே இருந்து வரத்தே, இந்த திண்டிவனத்துக்கு பக்கத்துல பெருமுக்கல் அப்படிங்கிற கிராமம். அந்த பெருமுக்கல் கிராமத்துல அப்போ காமகோடி பீடாதிபதிகளா இருந்த 66வது பெரியவா வந்து கேம்ப்ல இருக்க. உடனே அப்பா சுப்பிரமணிய சர்ச்சில் என்ன பண்ணார், இந்த குழந்தை சுவாமிநாதன் எல்லாரையும் அடிச்சுன்னு குடும்பத்தோட பெருமுக்கல் போய் இந்த ஆச்சாரியால தரிசனம் பண்ணினா. ஆச்சாரியால தரிசனம் பண்ணினா அந்த ஆச்சாரியால் என்ன பண்ணார், அந்த 66வது பெரியவா எல்லாரையும் விட்டா. குழந்தை சுவாமிநாதன்ட்டே அவ்வளவு பேசிந்தர், பிரியத்தை காமிச்சிருந்தார். இத பார்த்த அப்பாலேருந்து எல்லாருக்கும் ஆச்சரியம். அப்பவே நினைச்சார் போல இருக்கு, இது வந்திருக்கிறது எந்த சுவாமிநாதன்.
அதனால இந்த குழந்தைகிட்ட தனி அட்ராக்ஷன் அந்த குருநாதருக்கு. இவ தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டா. அப்பாட்ட சொன்ன அடிக்கடி குழந்தை அடிச்சுன்னு மரத்துக்கு வாங்க. அப்பாவும் ஊருக்கு வந்தாச்சு திண்டிவனம். திடீர்னு ஒரு நாளைக்கு பார்த்தா சுவாமிநாதனை படுத்து சுவாமிநாதன் காத்தால காணும். அம்மா எங்கன்னு தேடி பார்த்தா, சரி ஒரு கால் குழந்தை படிக்கிற குழந்தை எல்லாமே ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காக்கும்னு கிருஷ்ணசுவாமின்னு ஃப்ரெண்டு அவ வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த வீட்லயும் குழந்தைய காணும். இப்ப 2 வீட்லயும் திண்டிவனத்துல குழந்தைய காணும்னு எல்லாரும் பயந்து போயிட்டா. ஊர் முழுக்களும் தேடுறா. என்ன ஆயிடுத்துன்னா, அந்த பெருமுக்கல்ல அந்த ஆச்சாரியால பார்த்து பேசி இந்த சுவாமிநாதனுக்கு அவர் ஞாபகமாவே இருந்து அவர்கிட்ட திருப்பி திருப்பி பார்க்கணும் பேசணும்னு ஆசை. அந்த உந்துதல்ல என்ன பண்ணா, இப்பதான் போயிட்டு வந்திருக்கோம், அப்பா அம்மாட்ட சொன்னா அழிச்சுன்னு போக மாட்டான்னு தனியாவானும் கிளம்பி போயிடலாம் அப்படின்னு தோணி அங்க போகணும்னா தனியா போறதுக்கு பயம். அதனால ஃப்ரெண்டு தூங்கி இந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து கிருஷ்ணசாமியை அழிச்சுட்டு 2 பேருமே நடந்து திண்டிவனத்திலேருந்து பெருமுக்கல் போனா 2 குழந்தைகளும். அங்க போனா என்ன ஆயிடுத்துன்னு, அப்பதான் அந்த ஆச்சாரியர் பெருமுக்கல்ல இருந்து கிளம்பி அடுத்தது சாரங்கிற ஊருக்கு போறா. போனா திண்டிவனத்திலேருந்து பெருமுக்கல் நடந்து பெருமுக்கல்ல இருந்து சாரத்துக்கு போனா இந்த குழந்தைகளை பார்த்து சுவாமிநாதனை பார்த்து அந்த ஆச்சாரியாளுக்கு ஆச்சரியம். ஒரே சந்தோஷப்பட்ட பேசிந்தார். அப்புறம் தான் ஞாபகம் வந்து, அது சரி அப்பா அம்மா எங்க அப்படின்னு. அப்பா அம்மா எங்கன்னா, இல்ல அப்பா அம்மா வரல, நான் தனியா வந்திருக்கேன்னு சுவாமிநாதன் சொன்னா அந்த ஆச்சாரியர்கள் பயந்து போயிட்டா. ஏன்னா அந்த காலத்துல குழந்தைகள்னா அப்பா அம்மாவுக்கு தெரியாத கிழிச்ச கூட தாண்ட மாட்டா. இந்த குழந்தை என்னடான்னா அப்பா அம்மாவுக்கு கூட தெரியாத இப்படி மடத்துக்கு வந்துடுத்தேன்னு அவருக்கு கவலை வந்தது. அவ ஊர்ல கவலைப்பட்டு பாடேன்னு மடத்திலேருந்து ஒரு சிப்பந்தியை அனுப்பிச்சு அப்பா அம்மாட்ட போய் விஷயத்தை சொல்லுங்க, உங்க வீட்டு குழந்தைங்க இன்னொரு குழந்தை இங்க மடத்துக்கு வந்திருக்கா, இங்கதான் சௌரியமா இருக்கா, வந்தது வந்தா இன்னும் 4 நாள் வச்சுன்னுட்டு நான் குழந்தைகளை அனுப்பி வைக்கிறோம்னு சொல்லுங்கன்னு சொல்ல அப்பா அம்மாவுக்கு ஒரு நிம்மதி ஏற்பட்டது. இந்த ஆச்சாரியாலும் 4 நாள் வச்சுன்னுட்டு வீட்டுக்கு அனுப்பி வச்சார். அப்பவே நினைச்சிட்டாரு போல இருக்கு, எப்போ இந்த குழந்தை அப்பா அம்மாட்ட கூட சொல்லாத வீட்டை விட்டுட்டு நம்மள்கிட்ட வரதோ, இத மாதிரி அந்த பந்தபாசத்தை திறந்த ஒரு குழந்தை தான் சன்னியாசத்துக்கு சரியான குழந்தை, நமக்கு தேவைன்னு அப்பவே அந்த ஆச்சாரியர்கள் தீர்மானம் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் சாரத்திலேருந்து அவ கலவைங்கிற இடத்துக்கு போனா வடார்காடு ஜில்லால. அங்க பேருக்கிறதே அந்த 66வது பெரியவாளுக்கு என்ன ஆயிடுத்துன்னு, பெரியம்மைங்கிற அந்த வைசூரி போட்டி அது ரொம்ப நிறவாரமா போட்டி அவ சித்தி ஆயிடுவாங்கிற நிலைமை ஏற்பட தான் நினைச்சபடியே சுவாமிநாதனை கூப்பிட்டு அவருக்கு சன்னியாசம் கொடுத்து தனக்கு அடுத்தது பீடாதிபதியாக்கிட்டு தான் சித்தி ஆகணும்ங்கிற எண்ணத்துல மடத்திலேருந்து தந்தி கொடுத்து அனுப்பிச்சா சுப்பிரமணிய சாஸ்திரிகளுக்கு. அந்த சமயம் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் ஊர்ல இல்ல திருச்சிக்கு போயிருந்தார். ஆனா ஊர்ல இருக்கிறவாள் என்ன பண்ணா, ஆச்சாரியாள்கிட்ட தந்தி வந்திருக்கு, அதனால நீங்க குழந்தைய அழிச்சுன்னு முதல்ல போங்கோ, காஞ்சிபுரம் போய் அங்கிருந்து கிளம்ப போங்கோ, சுப்பிரமணிய சாஸ்திரிகள் வந்தா அனுப்பி வைக்கிறோம்னு எல்லாரும் சொல்லி ஏற்பாடு பண்ண மகாலட்சுமி அம்மா குழந்தை சுவாமிநாதனை அழிச்சுண்டு காஞ்சிபுரம் வரா. காஞ்சிபுரம் வரத்துக்குள்ளேயே என்ன ஆயிடுத்துன்னு, தந்தி கொடுத்த அந்த 66வது பிரிவா சித்தியாரா. ஆனால் சித்தியானா பீடாதிபதி இல்லாத இருக்க முடியாதுங்கிற ஒரு தருணத்துல அந்த ஆச்சாரியாளுக்கே கைங்கரியம் பண்ணி இந்த லட்சுமிகாந்தன்கிற வேத வித்துக்கு சன்னியாசாசிரமத்தை கொடுத்து காமகோடி பீடத்துல 67வது பீடாதிபதிகளா ஸ்ரீ மகாதேவேந்திர சரஸ்வதிங்கிற திருநாமத்தோட நியமனம் பண்ணிட்டு அந்த 66வது பிரிவா சித்தியாக. ஆனா 66வது பிரிவா நினைச்சதோ தனக்கு அப்புறம் சுவாமிநாதன், ஆனால் நடந்ததோ இவர் வந்திருக்க. ஆனால் அம்பாள் சங்கல்பம் எப்படி இருந்தது, இந்த 67வது பிரிவாடா வந்த இந்த சுவாமிகளுக்கும் என்ன ஆயிடுத்து, அந்த 66வது பிரிவாட தொட்டு எல்லாம் கைங்கரியம் பண்ணினதுனால அந்த பெரியம்மை இவருக்கும் வந்துடுத்து. இவருக்கும் வந்து ஒரே வாரத்துல நிறவாரமா போய் இவரும் சித்தியார நிலைமைக்கு போயிடுத்து. இப்படி போனோன்னு அந்த ஆச்சாரியர் என்ன பண்ணா, முதல்ல தந்தி கொடுத்துதான் வரல, அதனால ஆளை அனுப்பிச்சு நாம அழிச்சுன்னு வர சொன்னோம்னு ஒரு வண்டி அனுப்பி போய் திண்டிவனத்துல சுவாமிநாதன் அழிச்சுன்னு வரத்துக்கு சொல்லி அவ காஞ்சிபுரத்துக்கு வரா. இவ வண்டியை அழுத்துன்னு காஞ்சிபுரம் வரத்துக்கும் இவ இங்கேருந்து மகாலட்சுமி அம்மா குழந்தைய அழிச்சுன்னு காஞ்சிபுரம் போறதுக்கும் சரியா இருக்கு. சுவாமிநாதனை மட்டும் கலவைக்கு அழிச்சுன்னு போக பின்னால சுப்பிரமணிய சாஸ்திரிகள் அப்பா அம்மா கலவைக்கு வர எல்லாரும் சொல்றா. அதுக்குள்ள அந்த 67வது பிரிவாலும் சித்தி ஆயிட்டான். உடனே
எல்லாரும் மடத்தடைக்கு வேளாம் சொல்லி 2 பெரியவாளும் அவங்க பிள்ளைய தான் தீர்மானம் பண்ணியிருக்கா, அதனால நீங்க விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல அப்பா அம்மாக்கு எதிர்பார்க்கல. இது என்னவோ ஏதோ அப்படின்னு நினைச்சுன்னு வந்தா, ஆனா இப்படி ஆயிடுச்சு. வேற வழி இல்லை. அதனால உலகக்ஷேமத்துக்காக தன்னோட பிள்ளையை விட்டு கொடுக்கறதுன்னு அப்பா அம்மா தியாகம் பண்ண அப்பா அம்மா சம்மதத்தோட 1907 பிப்ரவரி மாசம் 13ஆம் தேதி கலவைங்கிற இடத்துல 13 வயசு நிரம்பின சுவாமிநாதன்கிற குழந்தைக்கு சந்நியாசாசிரமம் கொடுக்கப்பட்டு ஸ்ரீமத் சந்திரசேகரேந்திர சரஸ்வதிங்கிற திருநாமத்தோட காஞ்சி காமகோடி பீடத்தோட 68வது பீடாதிபதிகளா நியமிக்கப்பட்டா. அப்படி நியமிக்கப்பட்ட அந்த பெரியவா தன்னோட குரு பரமகுரு 2 பேருக்கும் பண்ண வேண்டிய கர்மாக்கள் எல்லாம் முடிச்சுண்டு நேர கும்பகோணம் போய் அங்க பட்டாபிஷேகம் நடந்து காமகோடி பீடத்தோட 68வது பீடாதிபதிகளா தன்னோட அருளாட்சியை தொடங்கினார். அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த பெரியவாளோட அருள் ஆட்சி இன்று வரைக்கும் தொடர்ந்தது, என்னைக்கும் தொடர்ந்து தர்மம் நிலைச்சு நிக்கிறதுன்னு தெரியுது. இப்படி சுவாமிநாதனா பிறந்த குழந்தை சந்திரசேகரேந்திர சரஸ்வதியா நடமாடும் தெய்வமா பெரியவாளுக்கு கிடைச்சதுதான் நம்ம எல்லாரும் பண்ணின பாக்கியம். இப்படி அவதாரம் பண்ணின பெரியவா தன்னோட ஆசிரம தர்மப்படி எப்படி எல்லாம் யாத்திரை பண்ணினாங்கிறத நாளைக்கு தொடர்ந்து விஜய யாத்திரா காண்டத்துல பார்க்கலாம். நாளை மாலை 6:30 மணிக்கு மீண்டும் சந்திக்கலாம். நமஸ்காரம்.